வடகிழக்கை சார்ந்த கட்சிகளுக்கு வடமேற்கோட வழங்குகின்ற வாக்குகளுக்கு விட இந்த தேர்தலில் வெறுமனே 4000 வாக்கு மட்டும்தான் கூடியது. தமிழ் மக்களும் விளங்கி கொள்ளவனும் அரசியலை வெறுமனே அரசியல் வாங்குறது மட்டும் விட்டு விலத்தி இருக்க முடியாது. இறுதியில் தங்களுடைய இறுதி தீர்மானிக்கிற பொறுப்பும் தங்களுக்கும் இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி. ஆனால் நாங்கள் அதை முறியடித்து ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அதை உயிரோட உங்களை வேலை எங்களை மக்களுடைய ஆணை மிக தெளிவாக ஒரு மயக்கம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பொது புள்ளியில சந்திச்சு ஒரு பொது வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறது. வணக்கம். இன்று எமது கலையத்துக்கு மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவர் வருகை தந்திருக்கின்றார். சமகால அரசியல் விடயங்களை பற்றி உரையாடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கஜேந்திரகுமார் பொன்னபலம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளின்படி தமிழ் மக்களின் நிலைப்பாடு எப்படி பார்க்கப்படுகின்றது? நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ் மக்களுடைய கொள்கை நிலைப்பாடுகள் சம்பந்தமாக பெரியவருடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்ற ஒரு பார்வை கிடையாது. அப்படி ஒரு கருத்துவாக்கம் அரசாங்க தரப்பாடு விசேஷமாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இருந்த மக்கள் அதில் இருந்த விலகி ஒரு இலக்க அரசியல் தமிழ் மக்கள் ஒரு இளைஞர்கள் என்ற ஒரு அடையாளத்துக்குள்ள மாற தொடங்கிவிட்டார்கள். தங்களுக்கு விசேஷமாக தெற்கே மையப்படுத்தின ஒரு அரசியல் தரப்புக்கு சரித்திரத்தில் முதல் தலைவையாக ஒரு ஆணை கிடைத்து விட்ட அந்த ஒரு குற்றப்பாட்டை அவர்கள் ஏற்படுத்த முயன்றார்கள். நாங்கள் உண்மையிலே கிடைத்த வாக்கு விகிதாசாரங்களை எடுத்து சரியாக ஒரு ஆழமாக நிதானமாக பார்த்தோம். உண்மையிலே அப்படி இல்லை. பழமையாகவே தெற்கு கட்சிகள், தெற்கை மையப்படுத்தின கட்சிகள் இல்லாட்டி ஒரு தெற்கோட இணைந்து பயணிக்கிற வடகிழக்கை சார்ந்த கட்சிகளுக்கு வடமேற்கோட வழங்குகின்ற வாக்குகளுக்கு விட இந்த தேர்தலில் வெறுமனே 4000 வாக்கு மட்டும்தான் கூடியது. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு யாழ்ப்பாணத்தில் போன முறை 45,000, அங்கஜனுக்கு 49,000, 97,000 வாக்கு. இந்த முறை 80,000 வாக்கு தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளது. அதனால் கிட்டத்தட்ட 17,000 வாக்கு மிச்சம். ஆனால் நீங்கள் யூஎன்பி, எஸ்எல்பிபி, எஸ்பிபி, வேறு வேறு தெற்கு சார்ந்த கட்சிகள் அப்படி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தால் 2020 கிடைத்து அப்படிப்பட்ட கிடைத்த தொகைக்கு இந்த முறை கிடைச்ச தொகை 4,000 வாக்கு மட்டும்தான் கூடி. தமிழ் தேசியத்தை விட்டு உலகில் என்பது அதில் மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்பட்ட அரங்குக்குள்ளே இல்லாட்டி அந்த வரையறைக்குள்ளே இயங்குறதாக குறிப்பிடுகின்ற பிரதானமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் இயங்கி கொண்டு வந்த இப்பொழுது தமிழரசு கட்சி, பேருந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கத்தினர், பேருந்து விக்னேஸ்வரன் தரப்பு, துரதிருஷ்டவசமாக உங்கள் சேர்த்து அந்த தமிழ் தேசிய லேபலுக்குள்ளே இயங்குவதாக கருதப்படுகின்ற கட்சிகள் அனைத்துக்கும் மக்கள் ஒரு பாடத்தை படிப்பிக்கணும் அடிப்படையில் இந்த தேர்தலை பயன்படுத்தியிருக்கிறார் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுக்கு பிரதான காரணம் தமிழ் தேசிய தரப்புகள் கடந்த காலங்களில் ஆணையை வழங்கி இருந்த இடத்துல அந்த ஆணையை துஷ்பிரயோகம் செய்து அதுக்கு நீர் மாறாக செயல்பட்டு இந்த மக்களுடைய நம்பிக்கை, தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, பாரம்பரிய கட்சிகளுக்கு அந்த நம்பிக்கையை அவர்கள் முற்று முழுதாக சிதற வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு
ஒற்றுமை என்ற விஷயமும் இல்லாமல் தங்களுக்கு இடையில அடிபட்டு பிரிந்து போய் சின்ன பின்னமாகின்ற ஒரு நிலைமை உருவாகி அது எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது ஊடகங்களும் அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற அனைத்து தரப்புகளையும் ஒரே லேபிளில் தமிழ் தேசிய கட்சிகள் என்று ஒரே லேபிளில் அடையாளப்படுத்துவதாக நாங்கள் அந்த மற்ற தரப்புகளோட கணிசமாக பௌதிக ரீதியாக முரண்பட்டு அவர்கள் பிள்ளையானதைத்தான் செய்கிறார்கள் ஏமாத்திரார்கள் என்ற அம்பலப்படுத்தி இருந்த ஒரு தரப்பாக இருந்திருக்கிறது அதை இருந்து கூட அதையே குற்றச்சாட்டு இதே ஒன்றுக்கும் செல்கிற மாதிரி அந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் அவர்களை இடத்தை தான் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையையும் துரதிருஷ்டவசமாக எங்களையும் சேர்த்து பார்த்த ஒரு நிலையம் எங்கள் பக்கத்தில் ஒரு சுய விமர்சனம் நாங்கள் மக்கள் மனதிலே சிறப்பது அதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டோட மக்கள் இன்றைக்கும் உறுதியாக இருந்தாலும் கூட அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்டு செல்வதாக கருதின தரப்புகளுக்கு பாடம் படித்திருக்கிறார்கள். அனுர அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்போவதாக கூறுகின்றது. தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுடன் ஒரு பேச்சுவார்த்தையை நீங்கள் ஆரம்பித்திருக்கின்றீர்கள். மீண்டும் எதிர்வரும் 25ஆம் தேதி அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதாக கூறியுள்ளீர்கள். அதனுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன? அது நான் நடக்கும் என்ற நம்பிக்கையில நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அந்த திகதியை குறிப்பிட்டதை திரு ஸ்ரீதரன். ஆகவே மற்ற அமைப்பை சேர்ந்த திரு செல்வம் அழகநாதன் அவர்களிடம் அந்த சந்திப்பில் நாங்கள் உண்டாக கூடித்தான் அந்த முடிவு எடுத்தாங்க. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில எங்களுக்கு அந்த தேதியிலே ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில அந்த அந்த கூட்டம் 25ஆம் தேதி நடைபெறும். அதுக்குரிய ஒழுங்குகள் சம்பந்தமாக நாங்கள் அடுத்த கிழமை பாராளுமன்றத்திலே சந்திக்கின்ற போது நாங்கள் நிச்சயமாக முன்னெடுப்போம். அது எங்கே நடக்க போவது, இந்த இடத்துல நடக்க போகின்ற அந்த விஷயங்கள், இந்த மாவட்டம், அந்த அந்த முக்கியமான அந்த டீட்டெயில்ஸை நாங்கள் அந்த நிலம் நாங்கள் கூடி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய பார்வைக்கு இதுவரைக்கும் நாங்கள் பேசி இருக்கின்ற இடத்துல நாங்கள் பேசின தரப்புகள் பாராளுமன்ற குழு தலைவர்களோடு தான் அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நாங்கள் தொடர்ந்தும் சந்தித்து ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு தேவைப்பாடு அந்த பாராளுமன்ற குழு தலைவர்கள் மட்டத்தில் நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை காட்ட வேண்டிய கட்டாயத்தை விட இருக்கிறோம். ஏதோ ஒரு புரிந்துணர்வுக்குள்ளே குறைஞ்சது 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 10 பேர் வராவிட்டால் பெரும்பான்மை அரசு தரப்புக்கு தான் போகும். ஆகவே அது அது இந்த முறையே பாரம்பரிய அரசியல் கட்சிகளாக பார்க்கப்பட்ட தரப்புகளுக்கு பாடம் படிப்பிக்கிறதுக்கு மக்கள் யோசித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்றமாக இருந்தால், இந்த விடயத்திலேயும் கவனமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அது ஆரோக்கியமான விளைவுகளை கொண்டு வரும். ஆகவே மக்களும் அதற்கு ஏற்ப எதிர்காலத்திலே முடிவெடுக்க மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்ப இந்த முக்கியத்துவத்தையும் அவசரத்தையும் விளங்கி கொண்டுதான் அதுவும் விசேஷமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தெற்கிலே இருக்கக்கூடிய யதார்த்த அரசு நிலைமை அரசாங்கத்துக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அளவுல முன்னேற்றங்களை காட்ட முடியாத நிலை இருக்கு. IMF-க்கு இருக்கக்கூடிய கொள்கைக்கும் தங்களுடைய லெப்டிஸ்ட மார்க்சிச பார்வைக்கும் இடையில பாரிய முரண்பாடுகள் இருக்க போகுது. மேலோட்டமாக நாங்கள் பார்க்கவே IMF சொல்லியிருக்கு அரசு கட்டுமானத்தை கிட்டத்தட்ட அரைவாசிகளை குறைப்போம், ஒர்க் ஃபோர்ஸை அரைவாசிகளை குறைப்போம். கிட்டத்தட்ட 8 லட்சம் பேரை அரசு உத்தியோகத்திலிருந்து விளக்கம் என்ன நீங்கள் ஒரு கம்ப்ளீஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டைசிங் கொண்டு நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு மாறானவர் என்றால் நீங்கள் ஆக குறைஞ்ச
8 லட்சம் மக்களை இங்கே விட்டெடுப்போம். ஆகவே அது பாரிய ஒரு முரண்பாடு இந்த அரசாங்கத்தில் கொள்கை பொருளாதார கொள்கையில் வந்து ஏற்படுது. ஆகவே அதை செய்ய முடியாவிட்டால் வந்து இந்த உலக ஒழுங்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலையில தீர்மானிக்கிற தரப்புகள் வந்து பெரிய அளவில் வந்து ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு தெரிவிக்கப்படுது. அப்படியா இருந்தால் பொருளாதாரம் விடும் என்று சொல்ல மாட்டேன். நாங்கள் நீங்கள் சும்மா வெறுமனே மிதங்கி கொண்டுதான் நீண்ட மாட்டேன் இன்னும் போக மாட்டேன். ரெண்டாவது இவ்வளவு மகத்தான ஒரு ஆணையை வழங்கின மக்கள் நீங்கள் என்ன காட்டுறது என்றால் குறைஞ்சது வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 3 பெரும்பான்மைக்கும் கூட ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மை வச்சிருக்கிற அரசாங்கம் அரசியல் அமைப்பு ரீதியாக தேவைப்படுகின்ற மாற்றத்தையாவது செய்து காட்டுவோம். ஒரு ஜனாதிபதி முறையை நீக்குவோம். புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாக சொல்லப்பட்டது. மக்களுடைய இனப்பெற்று தீர்ப்பதற்கு கொண்டு வருவதாக சொல்லப்பட்டது. அது அந்த 2015 19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது உங்களை அதாவது செய்து அவர்கள் காட்டும். ஜனாதிபதி முறையை நீக்குவதற்காகவும் தமிழ் மக்களையே கொண்டு ஒரு ஒற்றையாட்சியை ஆதரிக்கப்படுற சரித்திரத்தை முதல் தடவையாக ஆதரிக்கப்படுவதற்காக ஒரு பாரிய ஒரு முன்னேற்றத்தை ஒரு புரட்சி இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நாங்கள் செய்து விட்டார்கள் என்று காட்டியாவது மக்கள் மட்டத்தில் போய் செல்வாக்க தக்கவற்ற பார்க்கலாம். அப்போ இந்த அவசரத்தையும் அவசியத்தையும் விளங்கி கொண்டு தமிழ் தேசிய தரப்பிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அதற்குரிய சரியான ஒரு வேலைத்திட்டத்தை நாம் கண்டு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தணும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டாங்க. ஒரு வகையில இந்த தேர்தல் மக்களுடைய அந்த பாடம் படிப்பிக்கிற விஷயத்தால எந்த ஒரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை கிடையாது. எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை. இப்ப போன முறை பாராளுமன்றத்தை எடுத்து பார்த்தால் வந்து 18 தமிழ் பாராளுமன்றம் அதுல 10 பேர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நேரடியாக வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அறுதி பெரும்பான்மை இருக்கு. அறுதி பெரும்பான்மை மட்டுமில்லை, அதுல அண்டைய காலகட்டத்தில் வந்து இந்த கூட்டமைப்பு தலைவர்கள் வந்து ஒருத்தருடைய தாய்க்காமல் வந்து நாங்கள் தங்களை இஷ்டப்படி வந்து கொண்டு போகிற ஒரு தன்மை இருந்தது. உதாரணமாக சம்மதம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த முறை இல்லை. போன முறை எங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் பார்த்த தலைவர்கள் இன்றைக்கு அரசியல் இல்லை. திரு சம்பந்தன் இல்லை, சுமந்திரன் தோல்விப்பட்டார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வந்து வாய்ப்புகள் இருக்கு. சுமந்திரனை எடுத்துக்கொண்டால் வந்து சுமந்திரன் மட்டும்தான் தமிழரசு கட்சியில வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியல் பேசி அதற்காக ஆணையை கேட்டு வாங்க கேட்டது. அதற்கான திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டது. ஆகவே இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ள வந்து இந்த யதார்த்தம் வந்து சில வேளையிலே ஒரு முன்பரிசீலனை செய்து தமிழரசு கட்சி கூட ஒரு சரியான பாதையில் நம்ம தேசிய தலைவர்களுடைய உண்மையான ஆரம்ப கால கொள்கைக்கு நேர்மையாக பயன்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்பதை கருதினால் நாங்கள் இந்த முயற்சியை தொடங்கியிருக்கிறோம். இனி அடுத்த கட்டமாக வந்து அந்தந்த கட்சிகள் உடைய முடிவுகளை கொடுத்துட்டால் முன்னுக்கு போவதா இல்லையா என்ற முடிவு இருக்கும். ஆனால் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. எந்த அளவுக்கு பாடம் படிப்பிக்க வந்து இந்த தேர்தலில் வந்து பாடம் படிப்பிச்சதாக வந்து கூறப்படுகின்றதோ அதே நேரம் தமிழ் மக்களும் விளங்கி கொள்ளவனும் வந்து அரசியலை விடுமனே அரசியல்வாதிகளுக்கு மட்டும் விட்டு விலக்கி இருக்க முடியாது. இறுதியில் வந்து தங்களுடைய இறுதி தீர்மானிக்கிற பொறுப்பும் வந்து தங்களுக்கும் இருக்கு. ஏன்னா இந்த அரசியலமைப்பு மாற்றத்துல பாராளுமன்றத்தில் வந்து 3/2 பெரும்பான்மை அரசாங்கம் காட்டுவோம். அதுல நாங்கள் அரசாங்கத்துக்கு நிச்சயமா 3/2 பெரும்பான்மை இருக்கு. எவரோடையும் வந்து கதைக்கவும் தேவையில்லை. அதை விரும்பினாங்க, அதை என்னத்தையும் நிறைவேற்றலாம் பார்லிமெண்ட். ஆனால் தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ இல்லையோன்ற விஷயத்துல வந்து பெரும்பான்மையை வந்து நாங்கள் வச்சிருந்தால் 10 ஆசனங்களை வந்து வடகிழக்கில் நாங்கள் உறுதியான நிலைப்பாட்டோட வச்சிருந்தால்
எங்களுடைய ஆதரவோடு ஒரு முறையான விஷயம் நடைபெற்றது என்று நாங்கள் அதை காட்டுவதை தடுக்கலாம். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற பிறகு வந்து ஒரு சர்வதின வாக்களிப்புக்கு அரசாங்கம் போயே ஆகும். அப்படின்னா வடகிழக்குல வந்து மக்கள் சொல்ல வேணும் வந்து நாங்கள் இந்த புதிய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளதான் இல்லை. அவை அவர்கள் விரும்பினாலும் கூட அதை விளக்கி இருக்க முடியாது மக்கள். அவை இதுல வந்து ஒரு நிலப்பாடு எடுத்தே ஆகும். மக்களும் வந்து அந்த பொறுப்பை எடுக்கும். மக்கள் சரியான பொறுப்பை எடுத்து மக்கள் ஏதோ ஒரு வகையில வந்து மொபிலைஸ் பண்ணி மக்கள் தாங்கள் ஒற்றையாட்சியை கைகொள்ள போவது ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை நிராகரிக்க ஆகும். தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படாத தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உறவை அங்கீகரிக்கப்படாத ஒரு சமஸ்கிருதியில் இல்லாத இதையும் நாங்கள் ஏற்க போவதில்லை என்ற ஒரு தெளிவான செய்தி ஒளிகொண்டு வரவனாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்களுக்கு கடுமானத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாடம் படிக்கப்பட்டது. இதுக்கு பிறகும் வந்து தமிழ் மக்கள் கொந்தளிக்கும் வந்தால் இன்றைக்கு பதவியில் இருக்கிறவர்களுக்கு தான் பதவியில். ஆகவே பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு தான் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு. அதிலேயும் அவர்கள் சரியாக நடந்து கொள்றதுக்கு மக்களே வந்து கணிசமாக உதவுகிறார். அது ரெண்டும் சமாந்தரமா போகுமா இருந்தால் நினைக்கிறேன். தமிழினத்துடைய உரிமை சார்ந்த பயணத்தை நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து காப்பாற்றி தக்க வைக்கலாம். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி. ஆனால் நாங்கள் அதை முறியடித்து ஏதோ ஒரு வகையில வந்து நாங்கள் அதை உயிரோட தக்க வைக்கிறோம். நாடாளுமன்றத்திலே ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட்டால் 19 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது அதனை எதிர்க்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் ஏக்கியராட்சி அரசியல் அமைப்பின் வரவை தயாரிப்பதில் சுமந்திரனின் பங்கும் கணிசமாக இருந்திருக்கின்றது. சுமந்திரனின் சகாக்களாக கருதப்படுகின்ற சத்தியலிங்கமும் சாணக்கியனும் அந்த ஏக்கியராட்சிய வரவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் தமிழ் மக்களின் நிலை என்ன? மீள முடியாத பாதிப்பு. என்ன பொறுத்தவரை வந்து மீள முடியாத பாதிப்பு. அதனாலதான் நான் அமைப்பும் வந்து இந்த முக்கியத்துவத்தை விளங்கி ஆபத்தை விளங்கி வந்து நாங்கள் காலம் தாமதிக்காரங்கள் வந்து இந்த முயற்சியை ஆரம்பிப்போம் என்று நாங்கள் இருக்கிறாங்க. எழுத சாணக்கியன் அவர்களையும் சத்தியலிங்கம் அவர்களையும் வந்து சுமந்திரன் கையாக்கள் என்ற ஒரு கருத்தை சொல்றீங்க வந்து அது எந்தளவு தூரத்துக்குமே எனக்கு உண்மையிலே சொல்ல தெரியாது. இந்த தேர்தலில் வந்து இந்த சுமந்திரனை கூப்பிட்டு தங்களை மேடையில் ஏற்றி பெருசாக பிரச்சாரம் செய்த மாதிரி இலக்கங்கள் அப்படி ஒரு பாவம் கிடைக்கும். அப்படி அவர்கள் உண்மையிலே சுமந்திரனை கூடிய விசுவாசமான ஆட்களாக இருந்தால் வந்து அவர்கள் அப்படி சுமந்திரனை கூப்பிட்டு ஒரு தலைவரெல்லாம் கூப்பிடாமல் விடுறத வந்து அதை யதார்த்தபூர்வமாக சிந்திக்கிறவர்களாகவும் வந்து அது இருக்கலாம். விசுவாசங்கள் எதுவாக இருந்தால் தங்களுடைய வெற்றி தோல்வி தங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்று பார்க்கின்ற இடத்துல வந்து மக்கள் அடிப்படையாக கருதுவார்கள் என்று நினைக்கிற இடத்துல வந்து அவர்கள் அதிலிருந்து சுதந்திரத்திலிருந்து கொஞ்சம் விளக்கி இருக்கிற மாதிரி தான் நடந்து கொண்டு அதே மாதிரி அதுக்காக தான் நான் சொன்னேன். யாராயிருந்தா இது உண்மையிலே வந்து அப்படித்தான் எனக்கு தெரியல. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட மக்கள் இந்த நிலப்பாட்டில் வந்து உறுதியாக இருக்கிறார்கள் வந்து அப்படி கொஞ்சம் குழம்புறதுக்காக யாரும் இருக்கிறாங்க. குழம்ப போறவர்களுக்கு வந்து ஒரு தெளிவான செய்தி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் காய் நகர்த்தி மக்கள் மட்டத்தில் ஒரு விவாத பொருளாக வந்து இந்த விடயங்களை கொண்டு சேர்த்து மக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒரு தெளிவை ஏற்படுத்துகிற வாயில வந்து நாங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் விரைவாக வந்து முன்னெடுப்போம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்று ஏக்கியராட்சி அரசியலமைப்பு உருவாக்கத்திலே சுமந்திரன் பங்காற்றியிருந்தார். அந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஸ்ரீதரன் அவர்களும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் நாடாளுமன்றத்திலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஏக்கியராட்சிய வரவை எதிர்த்ததாக நாங்கள் அறியவில்லை. இந்த நிலையிலே
சுமந்திரனுக்கு சார்பானவர்கள் தான் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவிலே அதிகமாக இருக்கின்றார்கள். கஜேந்திரகுமார் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த தீர்வு திட்ட பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா? கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திலே முயற்சி இல்லை. நான் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு சில நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு நாங்கள் பார்க்க தேவையில்லை. ரெண்டாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய யோசனையாக இந்த தமிழ் மக்கள் வேறு தீர்வு திட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் அது மட்டும்தான் பேசப்பட வேணும் என்று நாங்கள் எந்த ஒரு இடத்துல ஒரு நிபந்தனை கூட மாறாக அந்தந்த கட்சிகள் தங்களுக்கு விரும்பினபடி இந்த விஷயங்களை கையாளுது. நிபந்தனை இருக்கின்றால் இந்த ஒற்றையாட்சி விஷயங்களை பேசுகிறார். அதை தவிர அவர்களுக்கு வழங்கின ஆணை, அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட ஆணை இருக்குதான். அதுல ஒரு மூடி ஒரு மயக்கம் ஒன்றும் இல்லாத வகையிலே அது ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு சமஷ்டி தீர்வு. தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற, தமிழ் தேசத்துக்கு தனித்துவமான அருமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வு ஆராய்ந்து அவர்களுக்கு திட்டங்கள் இருக்கின்றன. அந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலையும் இது இந்த மட்டும் வரப்போவது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் என்னுடைய தந்தையாருடைய அந்த நினைவு நிகழ்வு 25வது நிகழ்வுக்கு ரகுராம் அவர்கள் என்னுடைய அந்த நினைவு தேர்வுடைய தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டம் சம்பந்தமாக ஒரு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் அது சம்பந்தமாக நாங்கள் என்ன கருத்து வைத்திருந்தாலும் கூட அவர் எழுப்பின இடத்துல எங்களுக்கு பதில் என்றால் அந்த விடயங்கள் கவனிக்கப்பட்டு ஒன்றில் நாங்கள் இல்லை அது உண்மையில ஒரு பிரச்சனை இல்லை என்றால் அதை ஏற்கனவே பேரவைக்குள்ளே அந்த தீர்வு திட்டத்துக்குள்ளே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் இல்லாமல் போகிற வகையில அந்த விஷயம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் வழங்கப்படுத்துவோம். எல்லாத்தையும் நாங்கள் திருத்தோம். அவர் குறிப்பிட்ட சந்தேகங்கள் உண்மையிலே இருக்குதாக இருந்தாலும் நாங்கள் திருத்தோம். ஒரு சிக்கல். அதே மாதிரி வேற யாருக்கும் அந்த பெற வேண்டிய வேலை திட்டத்துக்கு விட திறமான யோசனைகள் இருக்கிறதாக இருந்தாலும் அதில் உள்வாங்குறதுல எங்களை கண்டால் எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. நீங்க ஒன்றை விலகி கொள்ள நாங்கள் கூட அந்த பெற வேண்டிய தீர்வு திட்டத்தை ஆரம்பத்தில் விரும்பின ஒரு நிலைக்கும் கூட சற்று வித்தியாசமாக தான் அதுக்கு இறுதியில இடங்கிற வேண்டும். அது திறப்போடு அதில் கிளம்பி கொண்டு பெற வேண்டாம் முன்னாடி மட்டும் இல்லை. அப்ப நாங்கள் விட்டு கொடுக்க செய்ய முடியும். அதே மாதிரி இது விட்டு கொடுக்கல் இல்லாமல் இதை பலப்படுத்துறதுதான் மாற்றங்கள் வரணும் யாரும் சொன்னீங்கன்னா அதுக்கு சந்தோஷப்படுற தரப்பு உங்களுக்கு கூட விவரம் இல்லை. அதே மாதிரி நட்ட திறப்படம் உண்மையிலே இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் நிலப்புறத்துக்கு யோசனைகளை முன்வைக்கலாம். இல்லாட்டி நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை வித்தியாசமாக செய்யக்கூட நெல்லம் கருதி அது உண்மையிலே அப்படியாக இருந்தால் நாங்களே அந்த நிலப்பாடுகளை மாற்றங்களை செய்வது ஒரு பிரச்சனை இருக்க போது இதுல திரும்ப சொல்றேன், ஒரு நிபந்தனை இருக்கிறதாக இருந்தாலும் ஒற்றை ஆட்சியை பேச முடியாது. ஒற்றை ஆட்சி விஷயங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்ள முடியாது. அது அரசாங்கத்தில் இருக்கு. எங்களை வேலை எங்களை மக்களுடைய ஆணை மிக தெளிவாக ஒரு மயக்கம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு பொது புள்ளியில சந்திச்சு ஒரு பொது வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறது மட்டும்தான். அரசாங்கத்துக்கு எது விருப்பம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் எல்லாத்தையும் கரைச்சு கொண்டு போவதுக்கு நாங்கள் தயாரில்லை. அது நிச்சயமா ஒற்றையாட்சிக்குள்ள நாங்கள் இதையும் கன்சிடர் பண்ண தயாரில்லை. அதுதான் நடக்க போகுதுன்னா நாளைக்கே இந்த பேச்சுவார்த்தை புரியும். இல்லாட்டி சாகுடையும் முன்னணி அதில் தொடர்ந்து கலந்து கொள்ளலாம். திரு சம்பந்தன் சுமந்திரன் அவர்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே தமிழ் தேசிய அரசியலை முடக்கப் போவதாக கூறித்தான் 2010ஆம் ஆண்டிலே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி வந்திருந்தீர்கள். ஆனால் 15 வருடங்கள் கடந்துவிட்ட பிறகும் நீங்கள் கூறிய விடயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே சுமந்திரன் அவர்களின் சர்வாதிகார போக்கின் காரணமாக ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் தமிழ் மக்களின் அரசியல் முடங்கப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டால், இந்த நிலையில் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் மக்களினுடைய ஆணையை மதித்து தனது நாடாளுமன்ற உறுப்புரிமையை
துறப்பார் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? அதை பற்றி நான் பெரியவரிடம் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அது அந்த நேரத்தில் நடக்கிற விஷயங்களை வச்சு தான் நாங்கள் பார்ப்போம். ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் நன்றாக தெரியும். ஸ்ரீதரன் மட்டும் இல்லை, இவருக்கும் நன்றாக தெரியும். இதில் தெளிவாக மக்கள் யாருக்கு நம்பிக்கை காட்டுகிறோம், யாருக்கு நம்பிக்கை காட்டுகிறோம். அதில் விசேஷமாக நம்பிக்கை காட்டினதுக்கும் விட நம்பிக்கை காட்டுகிறது இது மிகப்பெரிய நம்பிக்கை காட்ட இல்லாத தரப்புகள் தான் கடந்த காலங்களில் கூடுதலாக இந்த விஷயங்களை கையாண்டவன், தங்களுக்கும் தெரியாமல் எல்லாத்தையும் செய்தவன், தங்களுக்கு அதுக்குள்ள பெரிய அளவில் ஒன்றும் செய்ய முடியல. எனவே தான் பெருந்தலைவர்களாக இருக்கிறோம். அந்த கருத்துக்களை அந்த மக்கள் நிராகரித்த தரப்புகள் தொடர்பாக மற்ற எல்லாருமாக இந்த விமர்சனங்கள் கூட முன்வச்ச கருத்துகளாக இருந்தது. இப்ப அந்த கருத்துக்கள் இல்லை, மக்களை உதவி செய்திருக்கணும். எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் அந்த முடிவுகள் எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வர இருக்கின்ற அரசியலமைப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கின்றது. இந்த நிலையிலே சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த நாட்டிலே இந்த வாக்கெடுப்பு எவ்வாறாக அமைய போகின்றது? வடக்கு கிழக்கிலே வாக்கெடுப்பு நடைபெற்றால் இனப்பெரம்பல் மாற்றப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த நிலை எவ்வாறாக அமைய போகின்றது? நல்ல கேள்வி. அரசாங்கம் இல்லாட்டி சிங்கள பௌத்த பேரினவாதம் இலங்கை தீவு முழுவதுக்கும் நடைபெறுகின்ற ஒரு சர்வஜன வாக்கெடுப்புல அறுதி பெரும்பான்மை 50% கூடுதலான மக்கள் ஒரு விடயத்தை ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மட்டும்தான் கருத்தில் எடுக்க வேணும் என்ற ஒரு கருத்தை தான் கூட முன்வைக்க விரும்புகிறார்கள். அது அதே மாதிரி வடகிழக்கை எடுத்துக்கொண்டால் வடகிழக்குல விசேஷமா கிழக்கு மாநிலம் வடக்குல அந்த குடியேற்றங்கள் அந்த அளவுக்கு நடைபெறவில்லை. கிழக்கு மாநிலத்துல குடியேற்றங்கள் கணிசமாக நடந்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்துல பெரும்பான்மை 50% மேலதிகமாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு ஆதரவு கொண்டால் அது கிழக்கு மாகாணம் ஒற்றையாட்சி ஏற்றுக்கொண்டு வருகிறது என்ற ஒரு கருத்தை சொல்ல முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த கருத்துகள் இந்த முயற்சி உண்மையிலே இதுக்கு முதலே ஆரம்பிக்கிறது. இன்னொரு வருஷமாக அதை சொல்லி அதை சர்வதேச மட்டத்துல ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கு. அனைத்துமே இது வரைக்கும் சர்வதேச மட்டத்துல பெருசா விட இல்லை. காரணம் ஏதோ ஒரு வகையில பெரும்பான்மையான தமிழ் பிரதேசங்கள் அந்த அரசியலமைப்பு விஷயங்களிலே இல்லாட்டி ஆணைய கொடுக்கிற விஷயத்துல உறுதியாக இருந்திருக்கிறோம் என்ற ஒரு கோட்பாட்டை நாங்கள் தேர்தல் முடிவுகளை வைத்து நிரூபிக்கக்கூடியது. அதே மாதிரியான ஒரு நிலைமை ஒரு சர்வஜன வாக்கெடுப்புல கூட ஒற்றையாட்சியை தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை தெளிவாக நிராகரித்தார்கள் என்ற விஷயத்தை நிரூபிக்கலாம் என்று நான் நம்புறேன். ஏனால் இந்த சனத்தொகை மாற்றங்கள் நடைபெற்றிருந்தாலும் அந்த அளவுக்கு வேகமாக அந்த மாற்றங்கள் நடைபெறாது. உதாரணத்துக்கு இந்த இந்த இப்ப போய்கொண்டிருக்கிற அந்த போக்கிலேயே நாங்கள் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறாங்க ஜனாதிபதி தேர்தல் எடுத்துக்கொண்டாவது யாருக்கு வாக்களிக்கிறார் ரெண்டதை காட்டக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரிதான் இந்த சர்வஜன வாக்கெடுப்பு விஷயத்திலே வாக்களிக்கிற ஒவ்வொரு தொகுதியையும் வச்சு ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்தையும் வச்சு நாங்கள் அந்த சனத்தொகைகளுடைய விவரங்களையும் வச்சுக்கொண்டு அந்த அனாலிசிஸை செய்து நாங்கள் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிரூபிக்கிறதுக்கு மக்கள் அந்த வகையில் வாக்களிக்கும். மக்கள் உண்மையை வாக்களிக்காட்டி நிரூபிக்க முடியாது. மக்கள் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் அந்த ஒற்றையாட்சியை நிராகரித்தால் நிச்சயமாக நிரூபிச்சு காட்டலாம். அதை காட்டினால்
சர்வதேச சமூகம் வந்து இங்கே ஒரு இனப்பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டதாக கருதாது. அது மிக முக்கியம். உண்மையிலே வந்து இனப்பிரச்சனை தீர்க்கப்படுகின்றதாக இருந்தால் நாங்களும் ஆதரிப்போம். ஒரு சமஷ்டி தீர்வு, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற அதன் உடைய தனித்துவமான இறைமையும் அங்கீகரிக்கப்படுகிற இடத்துல நாங்கள் அதை நிராகரிக்க வேண்டியிருக்க. ஆனால் அப்படி வராத இடத்துல, இல்லாட்டி மயக்கங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து நிராகரித்தே ஆகும். அது மட்டுமல்ல, இந்த முயற்சியின தொடங்குதானே செய்ய நாளைக்கு வாரக்கிழமை தொடங்க போகுது சொல்லணும். தொடங்க போற நேரத்திலேயே வந்து தமிழ் மக்கள் இப்படித்தான் இந்த விஷயம் சம்பந்தமா இந்த முடிவுல தான் இருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே காட்டினால் அந்த பிழையான முயற்சி, ஒரு பிரச்சனையாக நாங்கள் கருதுகின்ற முயற்சி கைவிடப்பட்டு நேர்மையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அணுகிறதுக்குரிய, முகம் கொடுக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியாக அதை மாறக்கூடும். அதற்காக தான் தாமதிக்காமல் நாங்கள் இந்த விடயங்களை மிக வேகமாக அணுகி ஒரு சரியான நிலைப்பாட்டை, ஒரு மயக்கம் இல்லாத ஒரு தெளிவான நிலைப்பாட்டை தமிழ் தேசிய தரப்பில் இருந்து, தமிழ் தேசிய அரங்கில் இருந்து நாங்கள் நிலைநாட்டி காட்டிய ஆக வேண்டும். அது எந்த அளவுக்கு வேகமாக நாங்கள் அதை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தூரத்துக்கு வந்து அது எங்களுக்கு வெற்றியை தான். பல வேலை பழுக்களின் மத்தியில் உங்களுடைய பெருமதியான நேரத்தினை வழங்கி எமது கலையகத்துக்கு வருகை தந்து சமகால அரசியல் தொடர்பில் பல கருத்துக்களை கூறியமைக்கு எமது கலையகத்தின் சார்பிலே நன்றி.